ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதல் இன்னைக்கு பிரேக்கப்ல போயிட்டு முடியுது அப்படின்னா அதுல பொதுவாக அவங்க சொல்லிக்கக்கூடிய காரணங்கள் என்ன, பிரேக்கப் ட்ரெண்டாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச சிவா வந்திருக்காரு. பிரேக்கப் பண்றது வந்து எல்லாருக்கும் நடக்குமான்னு சொல்ல சார். இது வந்து ஒரு பொசசிவ்னஸ் சொல்லலாம். ஓகே, பொசசிவ்னஸ் ஒரு காரணமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. நம்ம லவ் பண்றோம்னு தெரிஞ்சு மத்தவங்க யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி காரணங்களால பிரேக்கப் நடக்கும் சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் வருது. ஓகே, சோ அம்மா அப்பா இவங்க மூலமா வந்த பிரச்சனைகள் எல்லாம் போக இன்னைக்கு இந்த வர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் இதெல்லாத்தையும் மீன் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வருதுங்கறீங்க. ஆமா சார், அது இப்ப வந்து நம்ம அம்மா அப்பான்றது வந்து நம்ம அது பர்சனலா வந்துடுறோம். நம்ம பொண்ணு கேக்குறது அவங்க உனக்கு இந்த காலேஜ் இல்ல அப்படி சொல்றது அது வந்து பர்சனல்ல வந்துருது. இது வந்து ஆபீஸ்ல இருந்தது பண்ணது ஆபீஸ் இந்த சுத்தி இருக்குங்க அவங்க ஒர்க் பண்ற இல்லன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஓகே அந்த மாதிரி இடத்துல வர அந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் அவங்களுக்குள்ள நம்ம கிட்ட மறைக்கிற விஷயங்கள், அதனால ஒரு சின்ன நமக்கு தெரிய வரும்போது அது பிரேக் ஆகும். பர்சனல் லைஃப்ல நீங்க ஏதாவது இத கடந்து வந்திருக்கீங்களா சிவா? இல்ல சார், கடந்துட்டு இருக்கேன் சார். ஓகே, சோ நீங்க லவ் பண்ணக்கூடிய பொண்ணு அவங்க வர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் ரிலேட்டடா சில இஷ்யூஸ் நீங்க அதாவது நான் வந்து லவ் பண்ண பொண்ணு நான் முழுமையா நம்புறேன் சார். ஓகே, இல்ல தட்ஸ் ஃபைன். நான் உங்களுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்கல. ஆனா உங்க ரெண்டு பேருக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் அவங்க வர்க் பண்ணக்கூடிய அந்த வர்க் பிளேஸ். ஆமா சார். நானும் எவ்வளவோ அந்த ஒர்க்கை விட்டுட்டு வெளியே வந்துருன்னு சொல்லி பாத்துறேன். பட் அவங்க வீட்டுல கொஞ்சம் கடனா இருக்கிறதுனால அதை விட்டுட்டு அவங்களாலையும் வர முடியும். இன்னைக்கு பிரேக்கப்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ் என்ன நீங்க பாக்குறீங்க? என்னென்ன காரணங்கள் அதிகமாக புழங்குது பிரேக்கப் பண்ணிக்கும் போது? நான் சொல்றத கேட்கல இல்ல என்ன மாதிரி பிரச்சனை வந்துன்னா வந்து நான் ஒருத்தங்க சொல்றது வந்து இன்னொருத்தங்க வந்து கேட்கறதுனால ஓகே லைக் அவங்க நினைச்சபடி நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டின்னு இருக்கு. அந்த ஸ்பேஸ்ங்கிறது இல்லாம போறதுனால ஒருத்தவங்களுக்கு அப்படி ஒரு ரீசன் சொல்றாங்க. நான் சொல்றது கேட்கல, நீ ஏன் இத பண்ண, நீ ஏன் அவன் கூட பேசுற, இல்ல வந்து நீ ஏன் அவ கூட பேசுற, இத மாதிரி ஈகோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ ஈகோ ப்ராப்ளம், மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டிக்கு மதிப்பு கொடுக்காதது, ஸ்பேஸ் கொடுக்காதது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே, கடைசியா ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுவாங்க? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிக்கிறதா இருந்தா என்ன சொல்லுவாங்க? உனக்கு எனக்கும் ஒத்து வரல அப்படின்றவாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி, உனக்கு எனக்கும் ஒத்து வராது, உன்னோட வேவ்லென்த் வேற என்னோட வேவ்லென்த் வேற. ஓகே, இந்த வேவ்லென்த் அப்படிங்கறத நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? பட் வேவ்லென்த்ங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல. ஓகே, இன்னொரு வகையில சொன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டோம்னா we are in same wavelength அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல? அவங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாம அவங்க வந்து அவங்க நினைச்சது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு காலத்துல புறா மூலமா தூது விட்டாங்க, அதற்கு பிறகு கடிதம் வந்தது, அதற்கு பிறகு குறுஞ்செய்தி, SMS, இப்போ அதனுடைய அடுத்த வடிவம் வாட்ஸ்அப். இந்த மாதிரி காதலை சொல்றதுக்கு பல வடிவங்கள் இருக்கிற மாதிரி காதலை முறிப்பதற்கும் இங்க பல வடிவங்கள் இருக்குது. பிரேக்கப் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரேக்கப் ட்ரெண்டிங் விஷயங்கள் என்ன? ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச ஆனந்தி வந்திருக்காங்க. ஆனந்தி, ஹலோ குரு, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சோ இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரேக்கப் ட்ரெண்டிங் எப்படி எல்லாம் நடக்குது? இப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா சீக்கிரமா போரிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அப்டேஷனே ஆக மாட்டேன்றாங்க. டெய்லி ஒரே கதை தான் பேசுறோம். சோ அதனால ட்ரெண்டுக்கு வந்து அப்கிரேட் ஆக மாட்டேன்றாங்க. சோ அவங்க எனக்கு வந்து செட் ஆக மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்கிரேட் ஆகல அப்படின்னா அவங்க அப்கிரேட் ஆகல, சோ போர் அடிச்சிரும் லைஃப்ல, இவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்புறம் வந்து கெரியருக்காக ரொம்ப பாக்குறாங்க. கேர்ள் ஒரு வேல இருந்தாங்கன்னா பாய் ஒரு வேல இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு அவ கெரியருக்கும் என் கெரியருக்குமே செட் ஆகாது அந்த மாதிரி. இப்ப வீட்டுல எல்லாம் வந்து வேணாம் அவங்கள வந்து சேர்த்து வைக்க மாட்டோம்னு சொல்லவே வேண்டியதில்லை. சொல்ல வேண்டிய காரணங்கள் எல்லாத்தையும் அவங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸ் எல்லாமே பாக்குறாங்க. இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரேக்கப் ட்ரெண்ட்ஸ் என்ன? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட பேச பிரச்சனை வந்திருக்காரு. இப்போ ட்ரெண்டிங்கிறத விட ஜெனரலாவே முன்னாடில இருந்தே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இப்போ வரைக்கும் சொல்ற ஜெனரல் தாட் தான் நான் சொல்ல போறேன். இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செட்டில் ஆகணும் அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. சோ லவ் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த பொண்ணு நமக்குன்னு பிக்ஸ் பண்ணிடணும், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடணுங்கிற மாதிரி விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அது செட் ஆன உடனே அதுக்கு பிறகு அடுத்து ஃபர்தர் பார்ட் நெக்ஸ்ட் என்ன, ஃபியூச்சருக்கு என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்தது எப்படி செட்டில் ஆகலாம், இப்படி எப்பயுமே பசங்களோட திங்கிங் வந்து ஃபியூச்சரை பத்தி இருக்கிறதுனால
சோ அத சொல்லி கூட பசங்க பிரேக்கப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பசங்களுக்கு லவ் ப்ரோபோஸ் பண்ணும்போது செட்டில் ஆகணும்ங்கிறது தோணாது. லவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் செட்டில் ஆகணும் தோணும் இல்லையா? டெஃபினட்டா இருக்காது. யா ஓகே ஓகே. சோ அது வந்து பசங்க வந்து கழட்டி விடணும்ங்கிறதுக்காக சொல்றது கிடையாது. உண்மையாவே பசங்களுக்கு அப்பதான் அந்த பொறுப்பு வரும். ஜெனரல் அது வந்து நான் நீங்க பிரேக்கப் பண்றதுக்கான ட்ரெண்ட்ஸ் என்னன்னு கேக்குறீங்க. சரி ஓகே. சோ இப்போ ஜெனரலா நடந்துட்டு இருக்கிறது நான் சொன்ன பசங்க. வேற 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 இது பொண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் சொல்றது வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவங்க ஓகே பொண்ணுங்க அதெல்லாம் சொல்றாங்களா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க எல்லாம் இப்ப வீட்ல பேசி கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப தில்லா மாறிட்டாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனலா. இப்ப ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நிறைய நடந்திருக்கு. பேர்லாம் வெளில சொல்ல முடியாது. பரவாயில்ல, இல்ல பேர்லாம் எதுக்கு, அது நடந்துட்டு இருக்கிறது தான் இப்போ. ஓகே, ஸ்டில் பொண்ணுங்க அத சொல்றாங்கங்கறீங்க. அது வந்து ஆமா ஓகே சொல்றப்போ அதை யோசிக்க மாட்டாங்க. அந்த பையனை மட்டும் தான் பாப்பாங்க, அதோட நிப்பாட்டிப்பாங்க. இதுவே கல்யாண பேச்சு அப்படின்னு போறப்ப ஈவன் ஃபேமிலி 2 பேரும் மீட் பண்றப்போ எல்லாம் பிரேக்கப் ஆகி போயிருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த பையனை வேணாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போறோம். ஸ்டில் காதல் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா தான் இருக்குது இல்ல? யா டெஃபினட்டா. 426991 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டில இன்னைக்கு பிரேக்கப் ட்ரெண்டிங் டெக்னிக்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன லவ் குரு ஒரு சிரிப்பு அப்படின்னா வலி வந்து சிரிப்பா வெளியில வருது. வாட் ஆர் த கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னிக்ஸ் இன் பிரேக்கப்? என்ன லவ் குரு ஏதோ செமினார் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இல்லைங்க, எனக்கு பிரேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா நடந்துறது கிடையாது. ஒரு காதலை தொடங்குவதற்கு இங்கு காரணங்கள் தேவைப்படுகிறதோ இல்லையோ, ஒரு காதலை முறிப்பதற்கு இங்கு 1000 காரணங்கள் தேவைப்படுது. அந்த காரணங்களும் காலமா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நேற்று சொன்ன காரணங்கள் இன்று சொல்லப்படுவதில்லை. இன்று சொல்லக்கூடிய காரணங்கள் நாளை சொல்லப்படாமல் இருக்கலாம். சோ இன்று காதலில் அதிகமாக பிரேக்கப் பண்ணிக்கும் போது அவங்க பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? ரேடியோ சிட்டில இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச சிவா வந்திருக்காரு. அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க சொல்ற அதுக்கு அதப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ் சொல்றபடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. இது எங்க தாத்தா காலத்துல இருந்து அப்படிதாங்க நடந்துட்டு இருக்காங்க. அதை மீறி தான் எங்க பாட்டி எல்லாம் வந்து எங்க தாத்தாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. சோ அதனால அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து லவ்ல விழுந்தாங்கன்னா அவங்களோட லவ் வந்து தியாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகே. சோ பர்சனலாவும் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்தது. ஓ, நீங்க பிரேக்கப் பண்ணீங்களா இல்ல உங்களை லவ் பண்ணவங்க உங்களை விட்டுட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன் வந்ததா? இல்ல, அவங்க விட்டுட்டு போற மாதிரி தான் வந்தது சிச்சுவேஷன். என்ன காரணம் சொன்னாங்க அவங்க சிஸ்டர் வந்து வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுல நைட் ஆனா அவங்க பேரண்ட்ஸ் அழுகிறது அந்த விஷயம் எல்லாம் அவங்களால தாங்க முடியல. ஓகே. சோ அவங்க வந்து பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க மேரிட் அண்ட் ஒரு குழந்தை வேற இருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, நான் படிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒர்க் தேடிட்டு இருக்கேன். பிஇ கிராஜுவேட். பட் ஸ்டில் அந்த பிரேக்கப்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்களா? இல்லையே, அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஃபர்ஸ்ட் லவ் நான் வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற நினைச்ச ஒரு பையன் நானு. என்னையும் கலைச்ச ஒருத்தவங்க அவங்க. பட் நீங்க இன்னும் அதுல இருந்து வெளியில வராம இருக்கிறதுனால என்ன நீங்க மற்றவர்களுக்கு உணர்த்த விரும்புறீங்க? உங்களுடைய காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காதல்னு உணர்த்துறதுக்காக நீங்க இன்னும் அதுல இருந்து வெளியில வராம இருக்கீங்களா, இல்ல உங்க மனசு இன்னும் அதே இடத்துல நிக்க சொல்லுதா? இல்ல, நான் அந்த மாதிரி ஒரு கேரிங் பர்சன் இது வரைக்கும் நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா விட அதிகம்னு கூட சொல்லலாம். சில நேரத்துல சில சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரியும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வேற யாருக்கிட்டையுமே பார்த்தது இல்ல. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும். காதலுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பிரேக்கப்புக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும் இல்லையா? அப்படி இன்னைக்கு பிரேக்கப் ட்ரெண்ட் என்னென்னலாம் சொல்லி காதல்ல பிரிகிறாங்க பரஸ்பரம் காதலிக்கக்கூடிய நபர்கள். ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக பச்சையப்பன் வந்திருக்காரு. பச்சையப்பன், காதல்ல இன்னைக்கு பிரியும் போது பொதுவாக அவங்க சொல்லிக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன காரணங்களால இந்த பிரிவு நிகழுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க மதர் சொன்ன ஒரு சின்ன ரவுடி பொறுக்கி வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்குவாதம், அதனால இது பண்ணிட்டாங்க. உங்க லைஃப்ல நடந்தது இது? ஆமா. சோ இன்னைக்கு வந்து அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லி கண்ணை கசக்கிட்டு காதல கட் பண்ணிட்டு போற ஒரு ட்ரெண்ட் இருக்கதான் செய்துங்கிறீங்க? ஆமா. என்ன சொன்னாங்க அவங்க அம்மா உங்களை பத்தி? ஒரு ரவுடின்ட்டாங்களா உங்களை? ஆமா. ரவுடியாங்க நீங்க? ஏங்க உங்களுடைய ஹலோ டியூனை கேட்டா சத்தியமா நீங்க ரவுடின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அது நல்ல ஒரு ஹலோ டியூன் வச்சிருந்தீங்களா? என்ன வச்சிருந்தீங்க? என்ன பிரிஞ்சு கொண்டா நான் மறக்க மாட்டேன். ஓகே. சோ கடைசி வரைக்கும் உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே இல்ல? கிடைக்கல. லவ் நானா பேசினா கூட அவங்க பேச மாட்டாங்க. அவங்க மதர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, டிக்கு போட்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே. எப்படி கொஞ்சமாவது அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்களா? இன்னும் ஃபீலிங் இல்ல? லவ் ரொம்ப வெளியே வரல, வெளியே தான் இருக்கேன். பொறுமையா வாங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. பட் அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் எல்லாம் இன்னமும் இருக்குது பாருங்க. அது கரெக்ட். ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? சேர்ந்து இருக்கிறதுக்கு இங்க காரணங்கள் தேவைப்படுதோ இல்லையோ, பிரியும் போது ஒரு சில காரணங்கள் தேவைப்படும். அந்த காரணங்கள் தான் சில நேரங்கள்ல அந்த பிரிவை விட அதிகமாக வலிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்லணும். 426991 கழித்து ரேடியோ சிட்டில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பிரேக்கப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னென்ன சொல்லி பிரேக்கப் பண்றாங்க, எதன் காரணமாலாம் பிரேக்கப் பண்றாங்க. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்போ நாம வசந்த் கூட தான் பேச போறோம். வசந்த், இன்னைக்கு பிரேக்கப்ல என்னென்ன ட்ரெண்ட்லாம் இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது கடந்து வந்திருக்கீங்களா? லவ் பண்றேன் சார். இப்போ ட்ரெண்ட் பிரேக்கப் ஆகிற முதல் காரணமே அன்பு தான் சார். அளவுக்கு மீது அன்பு வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். உண்மையா லவ் பண்றதுக்கு நான் பேசுறேன். ஒருத்தர் வந்து அதிக அளவுக்கு அன்பு வச்சுக்கிறதுனாலதான் அந்த பிரேக்கப்னு வருது. எதனாலதான் பொசிஷன்ஸ் கண்டிப்பா அந்த அப்படிதான் வந்துடும் சார். அன்பு அதிகமா இருந்துச்சுன்னா கால் பண்ணாலும் சரி, ஒரு சாப்பிடல ஏன் சாப்பிடலான்னு கேட்டாலும் அங்க ஒரு பொசிஷன். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள். நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேற, நீ ஏன் கால் பண்ணி விசாரிக்க மாட்டேங்கிற, அதிகமா கேள்வி கேட்டாலே நிறைய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இல்ல அதிகமா கேள்வி, அதிகமா எதிர்பார்ப்புகள், இது ரெண்டுமே இருந்துச்சுனாலே பிரேக்கப் கண்டிப்பா வந்துடும். ஓகே, சோ என்ன சொல்லி பிரிவாங்க? கடைசியா பிரியும் போது உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறது தான் வந்து நிக்குமா? இல்ல கேட்க மாட்டேன். இல்ல நான் சொல்றேன் கேட்க மாட்டேற, நீ எனக்கு ஒரு பொருத்தமான ஆளா இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. எப்படி போயிட்டு இருக்கு உங்க லவ் லைஃப்? ஏதோ குட் சார். இப்ப இதுக்கு குட்டா போயிட்டு இருக்கு. ஓகே, நாங்களாம் கண்ணு வைக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க, எப்பவுமே குட்டா தான். இன்னைக்கு பிரேக்கப்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ் என்ன? பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் காதல்ல பிரியும் போது பரஸ்பரம் சொல்லிக்கக்கூடிய காரணங்கள் என்ன, காரியங்கள் என்ன? ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக சாஜிதா வந்திருக்காங்க. பிரேக்கப் அப்படின்றப்ப ட்ரெண்ட்ஸ் என்னன்னா, ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய உங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக, இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயம் செஞ்சிருப்பாங்க. பட் அது போக போக இவங்க நமக்கு அப்படின்னு சொந்தமானவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சார் அப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க, நீ வந்து நீ மாறிட்ட, முன்ன மாதிரி இல்ல அப்படின்ற ஒரு விஷயமே திரும்ப திரும்ப சொல்றப்ப அது எரிச்சலாகி அதுவே வந்து பிரேக்கப் காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம்னா பொசசிவ்னஸ் ஓவர் ஆயிடும். கொஞ்சம் அவங்க இது நமக்கு தான் அப்படின்னு சொந்தமா, நமக்கு அப்படின்றத தாண்டி நமக்கு மட்டும் அப்படின்னு போகிறப்போ அவங்களோட சாதாரண நட்பு வட்டத்துக்குள்ளேயே சந்தேகிக்கிற மாதிரி வரும். அந்த சந்தேகம் அதிகமாக அதிகமாக இப்பவே இவன் இப்படி இருக்கா, இல்ல இவ இப்படி இருக்கா அப்படின்றப்போ நாளை பின்ன என்ன இன்னும் பிரச்சனைகள்லாம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா உங்க சர்க்கிள்ல யாருடைய பிரேக்கப் யாவது நீங்க பார்த்தீங்களா? சர்க்கிள்ல பார்த்தது இல்ல, பட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டது. என்ன காரணத்தினால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய காதுக்கு தகவல் வந்துச்சு? முன்ன மாதிரி இல்லன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான சந்தேகம். அதான் என்ன சொல்றது, ரொம்ப என்ன வந்து அடக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. என்னோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் இல்ல, எனக்கான இண்டிவிஜுவாலிட்டி மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நல்ல சந்தோஷமா இருந்தது, அவன் என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்ணான், இதெல்லாம் தானே. அப்ப வந்து ஒரு கனவு உலகத்துல இருந்த மாதிரி இருந்தது, ட்ரீம் லேண்ட்ல இருந்த மாதிரி இருந்தது. இப்ப வந்து அவங்க அவங்களோட சுயரூபமே இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எனிவே, தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. ஓகே, ஸ்டீரியோ. இன்னைக்கு பிரேக்கப்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ் என்ன? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச கிறிஸ்டி வந்திருக்காங்க. அதே 1947 ஸ்டோரிஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காஸ்ட் அந்த ரிலிஜியன்ஸ் பத்தி தான். என்னதான் வந்து நம்ம ட்ரெண்ட்ல இருந்துட்டாலோ, நம்ம வந்து மாடர்ன் இந்த வெளியில சொல்லிக்கிட்டாலோ, இந்த அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு இன்னும் பசங்க வந்து இந்த காஸ்ட் இந்த ரிலிஜியன் அப்படிதான் அது பின்னாடி தான் போறாங்க. பசங்களா பொண்ணுங்களா? போத், ரெண்டு பேருமே அதே இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து டீனேஜர்ஸ்ல வந்து லவ் பண்ணிருது தெரியாத. அதுக்கப்புறம் ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்ட பேரு நான் இப்போ ஓகேவா மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது இல்ல எங்க அப்பா அம்மாட்ட கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வருது. அப்பா அம்மாட்ட கேட்டா காஸ்ட் ரிலிஜன் இது ரெண்டுமே பார்க்க வேண்டியது இருக்குது. சோ இதுலதான் மோஸ்ட்லி பிரேக்கப் நடக்குது நான் நினைக்கிறேன். என்னன்னா என்னோட லைஃப்ல பாத்துட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல மீறி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது ஒரு நிலையான மேரேஜா இருக்குது இல்ல. ஓகே, சோ எவ்வளவுதான் நம்ம அப்டேட்டடா மாறிட்டோம் அது இதுன்னு 1000 காரணங்கள் சொன்னாலும் இன்னும் இந்த அடிப்படையான காரணங்களா இருக்குது இந்த காஸ்ட் அண்ட் ரிலிஜன். அதுதான் காதல்ல பல பிரேக்கப் காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதுதான். ஜாதி இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு அப்பதான், இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இன்னும் பாத்துட்டு தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். ட்ரெண்டிங் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ட்ரெண்டிங். ஆமா, எங்க திரும்பினாலும் ட்ரெண்டிங் தான். யூடியூப்ல இவங்க ட்ரெண்டிங், ஃபேஸ்புக்ல இவங்க ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி பிரேக்கப்ல இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச அஸ்வத் வந்திருக்காரு. பிரேக்கப் பண்றவங்க விட நம்ம என்ன சொல்லணும்னா, லைஃப் வந்து இந்த சந்தோஷ் சுப்ரமணி படத்துல வர மாதிரி தான். கண்டிப்பா அவங்களுக்கு, அதாவது அதுல ஜெலினியா சொல்லுவாங்க, நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன பிடிக்கும்னு சொன்னியோ இப்போ அதெல்லாம் நீ வெறுக்கிற. அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா காரணமா கிடையாது, நம்மள சுத்தி இருக்க நம்ம ஃபேமிலி அதெல்லாம் தான் ரீசன். பிரேக்கப் ஆகுறதுக்கு ஒரே ரீசன் கண்டிப்பா ரெண்டு அந்த லவ் பண்றவங்க கிடையாது, அவங்க சுத்தி இருக்கவங்க தான். அதான் ட்ரெண்டே. சும்மா இவங்க அது சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த ரசிச்சிருப்போம், கடைசியா அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். ஓகே, லைஃபோட வெஸ்டான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோமோ அந்த விஷயத்தை ரொம்ப வெறுக்கிறதுங்கிறது இல்ல. ஆமா, அது வந்து நம்மளே வெறுக்க வச்சிருவாங்க. ஓவர் கம் பண்ணிருக்கீங்களா அந்த பெயினை?
நான் கண்டிப்பா லவ் குரு. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரே பொண்ண லவ் பண்ணி அதே பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். கம்மி இல்லாம 18 வருஷம் லவ். கல்யாணம் இன்னைக்கு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அவளுக்கு பிடிக்கும், அவளுக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்கும், ஆனா ஃபேமிலில இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு அவ சொல்லுவா, இந்த ட்ரெஸ் போட்டாதான் நீ அழகா இருந்தேன்னு சொன்ன, இப்ப இந்த ட்ரெஸ் நீ ஏன் வேணான்ற அப்படின்னு கேட்பா. ஓகே, சோ அந்த ஃபேமிலிக்கும் அந்த காதலுக்கும் இடையிலான அந்த ஒரு பாச போராட்டத்துல நடுவுல நின்னுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. பட் ஸ்டில் நீங்க ஒரு விஷயம் பாருங்களேன், எவ்வளவு பேருக்கு நடக்கும், ஒரு பொண்ணு காதலிச்சு அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி அண்ட் ஃபேமிலியோட சம்மதத்தோட, அதுல சில உராய்வுகள் அது இல்லாம இருக்காது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டி காதல், உங்கள் லவ் குருவுடன்.